என் மண்டையில படிப்பு ஏறல. அது ஏன் உங்களுக்கு புரியலன்னு, எக்ஸாம்க்காக குடுத்த 160 ரூபாய கையில எடுத்துக்கிட்டு, எங்க போறதுன்னே தெரியாம ரயில்வே ஸ்டேஷன் போறான் ஒரு சின்ன பையன். யாருமே இல்லாத அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கடைசியா நின்ன ஒரு ட்ரெயின பாக்குறான். நைட்டு 10:30 மணிக்கு இந்த ட்ரெயின் எங்க போகும்னு கேக்குறான். தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. டிக்கெட்ட வாங்கிட்டு அதுல ஏறுறான். தெரியாத ஊரு, புரியாத பாச. என்ன பண்ண போறோன்னே தெரியாம அந்த இரவு முடியுது. அடுத்த நாள் விடியுது. அந்த ட்ரெயின் மெட்ராஸ்ல வந்து நிக்குது. ஒவ்வொருத்தரா இறங்குறாங்க. டிக்கெட் கலெக்டரும் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. வரிசையில இந்த சின்ன பையனும் வந்துகிட்டு இருக்கிறான். தன்னோட கையில இருந்த டிக்கெட்டை எங்கேயோ மிஸ் பண்ண அந்த சின்ன பையன் அவர்கிட்ட சொல்றான், நான் டிக்கெட் எடுத்தேன், ஆனா எங்கேயோ மிஸ் ஆயிட்டுன்னு. அவர் நம்புற மாதிரி இல்ல. அவனை மட்டும் பிடிச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்க, ஒரு கட்டத்துல அங்க கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அந்த பையன் மூஞ்ச பார்த்தா தெரியலையா, அவனுக்காக நாங்க டிக்கெட் காசு கொடுக்கறோம்னு கொடுக்க முன்வர, ஒரு வழியா சமாதானமான அந்த டிக்கெட் கலெக்டர், நான் உன்னை நம்புறேன்பான்னு சொல்லி அவரை தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையனும் முதல் அடியை எடுத்து தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள வைக்கிறான். இந்த தமிழ் மண்ணுக்கும் அந்த பையனுக்குமான உறவு அழகா ஆரம்பிக்குது. அப்படியே நாட்கள் புரண்டோடுது. அந்த பையன் ஒரு சினிமா நடிகரா மாறி நிக்கிறான். அந்த நேரத்துல அவன் நடிச்சிருந்த 16 வயது நிலை படம் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. பாமர மக்கள் எல்லாம் அந்த பையனை செல்லமா டேய் பரட்டன்னு கூப்பிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்த நேரம் அது. அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நடிகரோட படத்துல நடிக்க அந்த பையனை கூப்பிடுறாங்க. அவனும் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிறான். முன்பணமா 1000 ரூபாய் கொடுத்து உறுதி செஞ்சுக்கோங்கன்னு சொன்ன அந்த பையன் கிட்ட, தம்பி நீங்க நாளைக்கு ஷூட்டிங் கிளம்பி வர்றீங்க, நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னால நீங்க கேட்ட பணத்தை உங்க கையில தந்துருவோம்னு அவங்க சொல்ல இந்த பையனும் ஒத்துக்கிறான். ஆனா அவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்காததால, இல்லைங்க நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாதாங்க நான் மேக்கப் போடுவேன்னு அந்த பையன் நிக்க, அந்த நேரம் வேகமா ஒரு அம்பாசிடர் கார் வந்து அங்க நிக்குது. அதோட கதவுகள் டாம்னு திறக்குது. அதுல இருந்து ஃபாஸ்டா இறங்குன அந்த ப்ரொடியூசர் எடுத்த எடுப்புல அந்த பையனை பார்த்து, என்னடா நீ என்ன பெரிய ஆர்டிஸ்டா, இப்பதான் வந்திருக்க, 4-5 படம் பண்ணிருக்க, உன்னெல்லாம் எத்தனை பேரை பார்த்திருப்பேன்டா, ரோட்லயே அலையணும்டா நீலாம் அப்படின்னு சொல்லி, உனக்கு கேரக்டரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, வீட்டுக்கு போடான்னு சொல்றாரு. நடிக்கிறதுக்காக வந்த பையன் தான் பார்க்க போற வேலைக்காக அவன் கேட்ட சம்பளத்துக்கு அவனுக்கு இந்த நிலைமை. நம்ம அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு யோசிச்சுக்கிட்டே, சரிங்க நான் வீட்டுக்கு போறேன் காரை கொடுங்கன்னு கேட்டதுக்கு காரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நடந்தே போடான்னு சொல்றாரு. மனசெல்லாம் கலங்கின அந்த பையன் ரோட்ல அப்படியே நடந்து போறான். பஸ்ல இருக்கிறவங்களும் சுத்தி இருக்கிறவங்களும் அவனோட ஃபேமஸான டைலாக்ல ஒண்ணான இது எப்படி இருக்கு, இந்த டைலாக அவன் கிட்ட பேசி பேசி காமிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம நடு ரோட்ல நடந்து போறத பார்த்து தான் இப்படி சொல்றாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்த அந்த பையன், எந்த ஏவிஎம் ஸ்டுடியோல தன்னை அவமானப்படுத்தி நடந்தே போடான்னு சொன்னாங்களோ அதே ஏவிஎம் ஸ்டுடியோல ஃபாரின் வண்டியை எடுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு போகல, நான் ரஜினிகாந்த் இல்லடான்னு முடிவு பண்றாரு. 6000 ரூபாய் சம்பளத்துக்கு நடிக்க போன அந்த பையன் சரியா 2.5 வருஷத்துல 4.25 லட்சத்துக்கு இட்டாலியன் ஃபியட் வண்டியை வாங்கி அதே ஃப்ளோர்ல போய் நிக்கிறாரு. நின்னது மட்டும் இல்லங்க, அவருக்கே உரிய பாணியில ஸ்டைலா கெத்தா சும்மா சிகரெட் அடிச்சுக்கிட்டு, இப்போ பாடுறா ரஜினிகாந்தன் நின்னார்ல, அந்த நாள் ஒட்டுமொத்த கோடம்பாக்கமே ஆடி போன நாள். படிப்பு மண்டையில ஏறலன்னு ஊரை விட்டு ஓடி வந்த ஒரு மனுஷன், என்ன மொழி என்ன பாஷன்னு தெரியாம தமிழ்நாட்டுக்குள்ள அடைக்கலம் புகுந்த ஒரு மனுஷன், ஒரு சாதாரண கண்டக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், ஊரெல்லாம் டே பரட்ட அப்படின்னு கூப்பிட்ட ஒரு மனுஷன், 6000 சம்பளத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், தன்னோட கடினமான உழைப்பாலையும் மக்கள் கொடுத்த பலத்தாலையும் இன்னைக்கு தமிழகத்துடைய நிரந்தர சூப்பர் ஸ்டார். இந்தியன் சினிமாவுல இவரோட பாணியை பின்பற்றாத மாஸ் நடிகர்களே கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிற விஜயும் அஜித்தும் கூட இவரோட ரசிகர்களா பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவர் ஏறி வந்தது தமிழ்நாட்டு ரயிலு. தமிழ் மக்களுக்கு பிடிச்சது இவரோட ஸ்டைலு. கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ் சினிமாவை தன்னோட ஆளுமையால நிரப்பியிருக்காரு. இதுதான் ரியலு.